இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேல்ஸ் என்ட்ரிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து ரிப்போர்ட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர்ஸ் வரும். ஸோ அந்த எரரை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், இதில் ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பீரியடை வந்து இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் நீடட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எரர் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த எரர் வந்து என்ன மிஸ்டேக் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் ஆர் ஓவர் ரிடன் இன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை என்டர் மட்டும் பண்ணீங்கன்னா எந்த என்ட்ரியில் மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஸோ எகெயின் இந்த என்ட்ரியை மட்டும் என்டர் கொடுத்துருங்க. ஸோ என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐட்டம் எல்லாமே செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஐட்டத்துக்கு அப்புறம் அமௌண்ட் அப்படிங்கிற காலம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். அதாவது ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீன் வரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரல அப்படின்னா நீங்கள் எஃப்டல் கான்ஃபிகர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டீடைல்ஸ் மாடிஃபை ஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ்என் எஸ்ஏசி ரிலேட்டட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஐட்டம் செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வரும். அமௌண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஓவர் ரிடன் இன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற எரர் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் ஹியரும் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஆஸ் பர் மாஸ்டர் அப்படிங்கிறதுல ஆஸ் பர் மாஸ்டர்லேயே உங்களுக்கு கரெக்டான டாக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் ஏர் கொடுத்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ட்ரியை வந்து சேவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி என்ட்ரியை சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து வரும். ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் ஆர் ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி டீடைல்ஸ் ஆர் மாடிஃபைட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஓவர் ரைட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் என்டரோ இல்லை அக்செப்ட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரியில் மட்டும் தான் சேவ் ஆகும். நம்மளோட ஜிஎஸ்டிஆர் ஒன்ல வந்து எரர் வரும். இதே வந்து நீங்கள் ஓவர் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி சேவ் ஆயிடும். நமக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன்ல வந்து எரரும் வராது. ஸோ நான் வந்து இப்போ ஓவர் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ போயிட்டு நம்ம ரிப்போர்ட்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் நீடட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எரருமே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி ஓவர் ரிடன் டிரான்சாக்ஷன் அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஜஸ்ட் இதே மாதிரி அந்த என்ட்ரியில் போயிட்டு ஓவர் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.